வணக்கம். திருவாரூரில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் செந்தில் பாண்டியனின் தாயார் படத்திறப்பு விழாவிற்கு வந்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். விஜயின் படத்திற்கு தரச்சான்று வழங்கவில்லை என்றால் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். மேலும் திருவண்ணாமலை தீபம் விவகாரத்தில் தமிழக அரசு கையாண்ட முறையை நீதிமன்றம் கண்டித்ததையும் சுட்டிக்காட்டினார். அதை சற்று விரிவாக பார்க்கலாமா? திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் இருக்கிற தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறார்கள். சென்ற ஆண்டு அவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. 100 ஆண்டுகளாக அங்கே தீபம் ஏற்றவில்லை. கோயிலினுடைய வேறு ஒரு முகப்பில் தான் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. அதுதான் காலம் காலமாக இருக்கிற பழக்கம். ஆனால் அந்த பழக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு சிலர் முயற்சிக்கிறார்கள். சென்ற ஆண்டு சொல்லாதவர்கள் இந்த ஆண்டு ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த ஆண்டுதான் தேர்தல் வருகிறது, அதனால் இந்த ஆண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தெய்வ பக்தி, அவர்களுடைய மத உணர்வு இவ்வளவுதான். இதற்கு மேல் அவர்களிடம் தெய்வத்தை பற்றியோ, இறையாண்மையை பற்றியோ, ஆன்மீகத்தை பற்றியோ, மதத்தை பற்றியோ கேட்டால் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தேர்தல் நேரத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும், ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிறார்கள். தமிழக மக்கள் மிகவும் அறிவார்ந்த மக்கள். இதை போன்று திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதை புறந்தள்ளுவார்கள். அரசாங்கம் இதற்காக அச்சப்பட தேவையில்லை. தமிழக மக்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். அவர்கள் முருகப்பெருமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். 99.99% மக்கள் முருகனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு போய் புதிதாக நான் ஒரு தூணிலே தீபம் ஏற்றுவேன் என்று சொல்வது ஏன் என்று நமக்கு அவர்கள் சொன்னால், அதை பற்றி அதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை பற்றி கூட சொல்லலாம். 100 ஆண்டுகளாக செய்யாதவர்கள், சென்ற ஆண்டு கூட செய்யாதவர்கள், அந்த ஊரை சாராதவர்கள் இன்றைக்கு புதிதாக வந்து சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. இதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நாம் ஆசைப்படுறோம். இல்லை, இதில் நம்ம தமிழக அரசு அரசியலே செய்யல. இப்போ நாங்கள் இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி, இந்து மதத்தின் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கையுடைய ஒரு அரசியல் கட்சி. நாங்களே சொல்லுறோம், முருகனுக்கு செய்ய வேண்டிய, முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய எல்லா உயர்வுகளையும் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம். நாங்களாம் தீபம் ஏற்றுறோம். எங்கள் கட்சி அலுவலகத்திலேயே தீபம் ஏற்றுகிற பழக்கம் உண்டு. ஆனால் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டிய நாளில், ஏற்ற வேண்டிய இடத்துல ஏற்றணுமே ஒழிய, திடீர்னு ஒரு நாள் இந்த நாளில் தான் நான் தீபம் ஏற்றுவேன்னா அது சரியாது. எனவே அது நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. நான் அதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய கருத்து இது தவறு. அவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்புகிறார்கள். இந்த ஆண்டு தேர்தல் வருகிறது என்பதற்காக அவர்கள் முருகப்பெருமானை பிடித்திருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியில் செல்லாது, மக்கள் விரும்ப மாட்டார்கள். இது ஒரு விவாத பொருளே இல்லைங்க. எல்லா அரசியல் கட்சியும் தான் வளர வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு வகிக்க வேண்டும் என்று விரும்புவது இயல்புதான். நாங்கள் மட்டும் சொல்லல, வைகோவே சொல்லியிருக்கார், நாங்கள் இன்னும் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதிகமான தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. திருமாவளவன் ஆரம்பத்திலேயே சொன்னவர் அவர்தான், அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம் என்று. காங்கிரசும் சொல்லுகிறது, அதிக தொகுதிகளை எதிர்பார்க்கிறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம். தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த 2 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாதிரியே இல்லை, அதை மாதிரிலாம் யாரும் சொல்லலை. கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பீங்களா? நிச்சயமா. நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் இருக்கிற
அரசியல் கட்சிகளில் கொள்கை ரீதியாக இன்றைக்கு இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய முதலமைச்சர் தான். எனவே இந்த ஆட்சி தொடர வேண்டும், அவர் முதல்வராக நீடிக்க வேண்டும், அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து என்பதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், எங்களுக்கு அதிக இடங்கள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறோம். அது தப்பு இல்லை. அதுக்காக கூட்டணியை விட்டு நாங்கள் போயிடுவோன்னு ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், அது தவறு. அது வெறுமனே ஆசைக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை, மேலும் மேலும் அது வளரணும், தொண்டர்கள் அவங்களும் அதிகாரத்தில் பங்கு வகிக்கணும்னு விரும்புறதுனால காங்கிரஸ் கட்சி விரும்புது. அதில் தப்பு இல்லை, நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் உடன்பாடு இல்லை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மை எதுக்கு கூட்டணி ஆட்சி கேட்கணும், அதிகாரத்தில் பங்கு கேட்கணும், அதை விட்டு விடுகிறதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்களா? அவங்க அதிகாரத்தில் பங்கு இல்லை, நான் அது மாதிரி எந்த பேப்பர்லையும் படிக்கல. எந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்கிறேன்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில யார்? சண்முகமா இருக்கலாங்க, அவர் கருத்தாக இருக்கலாம். எங்கள் கருத்து அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறது தான். நாங்கள் அதிகாரம் வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியை தான் ஆதரிக்கிறோம், அதைத்தான் விரும்புகிறோம், அதில் தான் இருக்கோம். ஏங்க எந்த செய்தியும் வரலைங்க, நீங்கள் போடுறது தாங்க அதெல்லாம். விஜய் உங்ககிட்ட பேசினார். ஆமாம், சீமா கிட்ட சொன்னார், மாசித் உங்ககிட்ட சொன்னார். இல்லை இல்லை, நோ 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 நோ, இந்த பாருங்க, காங்கிரஸ் பேரம் பேச வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. பேரம் பேசுறதுக்கு இல்லை, என்ன இருக்குது, வியாபாரமா? திமுக எங்களுடைய தோழமை கட்சி, எங்களுடைய நண்பர்கள், அவங்க சிறந்த ஆட்சி செய்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. அதுவும் குறிப்பாக ஸ்டாலினை பொறுத்தவரை நாங்கள் மற்றவர்களை விட அவரை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், விரும்புகிறோம், எல்லாம் சரி. ஆனால் அதற்காக எங்களுடைய இயக்கம் கீழே போகிறத நாங்கள் விரும்பலை. அது மிக உறுதியான கருத்து. அது எங்கள் இயக்கம் கீழே போயிட நாங்கள் விரும்பலை. எங்கள் இயக்கம் மேலே வரணும், அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லாத இடத்துல வளர்ச்சி இருக்காது. நாம் எல்லோரும் நண்பர்கள். ஒருவருக்கு மட்டுமே நல்ல ஆடை இருக்கிறது, மற்றவர்களுக்கு ஆடையே இல்லை என்றால் எனக்கும் அதை போல ஒரு நல்ல ஆடை கொடு என்று சொன்னால் அது தப்பா? அவருடைய ஆடையை நாம் பறித்து கொள்கிறோம் என்பது அதற்கு பொருளா? அதெல்லாம் கிடையாது. அவர் தான் எங்களில் மூத்தவர், முன்னுரிமை மிக்கவர். அவர் தலைமையை நாங்கள் தமிழகத்தில் விரும்புகிறோம். ஆனால் காங்கிரஸிற்கும் அதிகார பங்கு வேண்டும், அதிக இடங்கள் வேண்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. 100க்கு 100% செயல் வீரர்கள் அதை விரும்புகிறார். முதல்வர் வேட்பாளர்கள் முதல்வர் ஸ்டாலின், 2வது இடத்துல விஜய், 3வது எடப்பாடி பழனிசாமி. இந்த கருத்துக்கணிப்பு எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தொடர்ந்து பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார் நினைக்கிறீங்களா? அதிமுக எல்லா வகையிலும் அவர்கள் விளிம்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். அவங்களால மாநில உரிமையை பேச முடியவில்லை. அமித்ஷா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார். இவங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஒரு அடிப்படை இப்போ நாங்கள் தெளிவாக சொன்னோம், திமுக தலைமை தான் சொன்னோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொன்னோம். எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, என்டிஏ கூட்டணின்னு அமித்ஷா சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி என்று இவர் சொல்லுகிறார். அதில் கூட அவர்களுக்குள்ளார கருத்து உடன்பாடு கிடையாது, அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. இதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய நிலை. தாமரை இலை தண்ணீர் போல அவர்கள் மிதக்கிறார்கள். அதை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த அந்த விவரம் சட்ட ரீதியாக எனக்கு தெரியல. அப்படி கொடுக்கலன்னா அது ரொம்ப தப்பு. அது இன்னும் கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலங்கிறத விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு அது தெரியல. அப்படி அதில் உள்நோக்கம் இருந்தால் அது தவறு. காமராஜர் பேச்சுனா யாரு தெரியல. சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில தேர்தல் நெருங்கிய நேரத்துல மாவட்ட தலைவர்கள்லாம் இந்த நேரத்துல மாவட்ட தலைவர்கள்லாம் மாற்றம் செஞ்சா அது தேர்தல் நேரத்தில் ஒரு நெருக்கடியா இருக்காது. இல்லை, இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஒரு நடைமுறை அது. அது தமிழ்நாட்டில் மட்டும் செய்யலை, இந்தியாவில் பல மாநிலங்களில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் இங்கேயும் வந்திருக்கு. அதனால் அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை
வேண்டாம் என்று சொல்வது முறையாகாது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவியுடன்.